السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 1500வது மீலாது நபி விழாவை முன்னிட்டு சிறப்பான நிகழ்ச்சிகளில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட எந்த ஒரு ஆத்மாவையும் சிறந்ததாக அல்லாஹ் படைக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட மிகச் சிறந்த ஒரு படைப்பு இந்த உலகத்தில் எங்குமே யாருமே எதுவுமே இல்லை என்பதுதான் இஸ்லாமிய கொள்கையாக இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கிறார்கள், மா ஹலக்கல்லாஹு வமா ஸரஅ வமா பரஅ நஃப்ஸன் அக்ரம அலைஹி மின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட சிறந்த எந்த ஆத்மாவையும் வேறு படைக்கவே இல்லை. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா யாராவது ஒரு மனிதருடைய வாழ்வின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும்தான். யாருடைய ஹயாத்திலையும் என்ன செய்யல, அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ணல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹயாத்தில் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிட்டு குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். லஅம்ருக, நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ஹயாத் ஆயுளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா அந்த ஆயத்திலே சொல்லுகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வமா சமிஅத்துல்லாஹ தஆலா அக்ஸம பிஹயாத்தி அஹதின் கைரிஹி. அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹயாத்தை தவிர வேறு யாருடைய ஹயாத்திலும் வாழ்விலும் சத்தியமிட்டு சொல்லவே இல்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹயாத்துல அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கிறான்டா, அந்த ஹயாத் இது 3 விதமான ஹயாத். ஒன்று, இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னரான ஹயாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உண்டு. இந்த உலகத்திலே பிறந்து மறைகிற வரைக்குமான ஹயாத் உண்டு. மறைந்த பின்னால் நாளை மஹ்ஷர் வரை, மஹ்ஷருக்கு பின்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹயாத் உண்டு. இந்த ஹயாத் 3 வகையான ஹயாத் இருக்கிறது. அந்த பிறப்பதற்கு முன்னரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹயாத்தோடு இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? ஒளியாக அல்லாஹ்விடத்திலே இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒளியாக அவர்களை வைத்திருந்தான். அவ்வலு மா ஹலக்கல்லாஹு நூர முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒளியைத்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முதலில் படைத்தான் என்று அதிகமான அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வலு மா ஹலக்கல்லாஹு நூர நபியிக்க யா ஜாபிர். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அல்லாஹ் முதலாக உங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியைத்தான் அல்லாஹ் படைத்தான். அப்ப அங்கேயும் ஒளி. அதனாலதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆலமுல் அர்வாஹ்ல நபிமார்களோ நாமளோ இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறப்பதற்கு முன்னர் அல்லாஹு தஆலா எங்களுடைய உயிர்களை அல்லாஹ் படைத்து வைத்திருந்தான். அந்த உலகத்தில் நபிமார்கள் அனைவரையும்
ஒரு கணக்கின்படி ஏகமனதான 1,24,000 நபிமார்கள் இருக்கிறார்களே, அந்த நபிமார்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அழைத்து வயிது அகதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرن. அல்லாஹு தஆலா நபிமார்களை அழைத்து என்ன கேட்டான்? உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் தந்த பிறகு உங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு ரசூலாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருவார்கள். அவர்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்வீர்களா? அவர்களுக்கு உதவியாக இருப்பீர்களா என்று என்ன செய்கின்றான்? அல்லாஹு தஆலா ஆலமுல் அர்வாஹில் வைத்தே நபிமார்களை கேட்டதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இப்ப கேள்வி என்ன தெரியுமா? நபிமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்டன்னு சொல்றானே, ஆலமுல் அர்வாஹில் எங்க இருந்து நபி? இப்ப நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னர் நபியாக இருந்தார்கள், ஒளியாக இருந்தார்கள். ஹதீஸ சொல்றோம். அப்படி இல்ல, 40 வயசுக்கு பிறகுதான் நபியா இருந்தாங்க. அப்படியா? ஆலமுல் அர்வாஹ்ல நபிமார்களை கூப்பிட்டு அல்லாஹு தஆலா இந்த உடன்படிக்கை செய்தானே, அந்த ஆலமுல் அர்வாஹ்ல இருந்த நபிமார்கள் யார்? 1,24,000 நபிமார்கள்ல 1,23,999 நபியும் இருந்தாங்க. ஒரு நபி மட்டும் நபியா இருக்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் நபியா இருக்கல்ல என்றா சொல்ல போறோம்? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான், ஆலமுல் அர்வாஹ்லே நபி யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்ல, 1,24,000 பேர்களும் நபி. அவங்க நபி இல்லாட்டி ஆலமுல் அர்வாஹில் அவர்களுடைய ரூஹுகள் கூட நபியாக இல்லை என்றால் வயது அகதல்லாஹு மீசாக்கன் நபியீன், நபிமார்களை கூப்பிட்டு நான் அந்த உடன்படிக்கை செய்தேன் என்று அல்லாஹ் சொல்லலாமா? அது உண்மையா இருக்க முடியுமா? அல்லாஹ் பொய் சொல்ல முடியுமா? இல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யாரு? 1,24,000 பேர்களும் ஆலமுல் அர்வாஹிலே நபி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே நபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே ஒளி. அல்லாஹு தஆலா முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். அந்த ஒளியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா ஏனைய நபிமார்களிடத்திலே கௌரவித்தான். அப்ப அங்கேயும் ஹயாத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஹயாத்தோடு இருந்தார்கள். சஹாபாக்கள் கண்டார்கள், ஈமான் கொண்டார்கள். மட்டுமல்ல, மண்ணறையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஹயாத்தோடு தான் இருக்கிறார்கள். அறிஞர்கள் ஒரு அழகான விஷயத்தை சொல்லுவாங்க. ஒரு கணவன் மரணித்து விட்டால் அந்த மனைவி இத்தா முடிஞ்ச பிறகு வேறு திருமணம் முடிக்க முடியுமா? இல்லையா? முடியும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்களை யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்த பிறகு திருமணம் முடிக்க முடியாது. அதற்கு அறிஞர்கள் ஒரு காரணம் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மண்ணறையிலும் ஹயாத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய மனைவிமார்களை திருமணம் முடிக்க முடியாது என்று ஒரு கருத்தை அறிஞர்கள் சொல்கிறார்கள். இது அறிஞர்களுடைய கருத்து. எப்படிப்பட்ட கருத்து? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களை அவர்களுடைய மறைவுக்கு பிறகு யாரும் திருமணம் முடிக்க முடியாது. கணவன் மறைஞ்சாத்தானே திருமணம். கணவன் ஹயாத்தோடு இருக்கிறாங்க, அதனால யாரும் திருமணம் முடிக்க முடியாது. இது அறிஞர்களோட கருத்து. அல்லாஹ் தஆலா வேறொரு கருத்தை குர்ஆன்ல சொல்லுவான், வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அவர்களுடைய மனைவிமார்கள் மூமின்களுக்கு தாய்மார்களை திருமணம் முடிப்பது ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் மூமின்களுக்கு தாய்மார்களை திருமணம் முடிக்கலாமா? ஹராம். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கோணத்தில் பார்த்தாலும் அவர்களுக்கு உயர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். உலகத்துல இரத்த உறவு இருக்குது, திருமண உறவு இருக்குது, பால்குடி உறவு இருக்குது. இந்த மூணையும் கடந்து ஒரு ஆன்மீக உறவு இருக்கிறது. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவர்களுடைய மனைவிமார்கள் மூமின்களுக்கு தாய்மார்கள். அதனாலதான் அந்த பெயர்களை மக்களுக்கு வைக்க கிட்ட ஆயிஷா உம்மா, ஹதீஜா உம்மா, அந்த உம்மாங்கிற வார்த்தையை சேர்த்தே நம்மளாக்கள் வச்சாங்க. அவர்கள் அனைவரும் இந்த உம்மத்துக்களுக்கு தாய்மார்கள். அந்த பெயர்களை சேர்த்தே வைத்தார்கள்.
நம்முடைய முன்னோர்கள். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அந்த ஹயாத்தோடு இருக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகுக்கு வர முன்னரும் ஹயாத், உலகிலும் ஹயாத், உலகை விட்டு பிரிந்த பின்னரும் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அதனாலதான் நாம தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையையும் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லுவதை இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக தந்திருக்கிறது. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹயாத்தின் மீது, அவர்களுடைய வாழ்வின் மீது அல்லாஹு தஆலா சத்தியமிட்டிருக்கிறான் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அதிவிசேட மகத்துவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நவீன இயக்கங்கள் என்ன செய்கிறது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல 63 வருஷம் வாழ்ந்தாங்க, அவ்வளவுதான். அதுல 40 வருஷம் அவங்க நபியாக இருக்கல்ல, ஜாஹிலியத்தில் இருந்தாங்க. 23 வருஷம் தான் அவர்கள் நபி என்று மடத்தனமான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க முன்னரும் தூய்மையானவர்கள், பிறந்த பின்னரும் தூய்மையானவர்கள், மறைந்த பின்னரும் தூய்மையானவர்கள். அவர்களுக்கு களங்கம் ஏற்பட எந்த ஒரு மூமினும் எந்த கட்டத்திலும் விட்டு கொடுக்க மாட்டான். நமது புத்தியை வைத்து அவர்களை தீர்மானிக்க முடியாது. அவர்களின் தரத்தை வைத்துத்தான் நமது புத்தியையும் ஆய்வையும் தேடலையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அல்லாஹ் கொடுத்த கௌரவங்களை, கண்ணியங்களை, புகழை எடுத்தோதிய ஈமானுள்ள மக்களாக ஆக்கியல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.